அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் எப்படி போச்சு அப்படிங்கிறத இதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சவுதியை பொறுத்த வரைக்குமே 5 o'clock 5:15 செம்ம இருட்டாகிடுது. அதனால் வெளிச்சமாக இருக்கும் போதே கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அன்றைக்கி ரொம்ப ஏர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பாப்பா ஒரு சின்ன ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்கில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ½ an hourலேயே செம்ம இருட்டாகிடுச்சு. டைம் இப்போது 5:30 நியர்ஃபுல்லாக இருந்தது. பட் 6:30 மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளே ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். இங்கே சவுதியை பொறுத்த வரைக்குமே தேர்ஸ்டே ஈவினிங் அப்புறம் ஃப்ரைடே மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். பார்க்ஸ் மால் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி அல் உகைர் பார்க் வந்திருந்தோம். இது ஒரு சின்ன தீம் பார்க் மாதிரி இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ் அப்புறம் ரைடு இந்த மாதிரி நிறையா இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கார்டை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயே நிறையா ஆஃபர்ஸ் இருக்கும். இதே ஃப்ரைடே அப்படின்னா செம்ம ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆஃபர்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு பால்லாம் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ளே செக்ஷன் இருந்துச்சு. அங்கே விட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அவள் அங்கே நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. நீங்கள் ரைடில் போகிறதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த சைஸில் இருக்க குழந்தைங்க தடவை பண்ணாங்க, இந்த வெயிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ரைட் போகலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரியவங்க விளையாடுறது, இந்த கேம் சின்ன பிள்ளைங்களும் விளையாடுறாங்க. பட் பெரியவங்க விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். நல்லா ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளே ஏரியா வரும்போது அதில் நாங்கள் விளையாண்டுட்டு நாங்கள் நிறையா டிக்கெட்ஸ் வின் பண்ணோம். A few moments later. மால்லேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வர வழியில் மேக்டொனால்ட் இருந்துச்சு. ஓகே, டின்னர் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எங்களோட டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சவுதியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நமக்கான ப்ரைவசி இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்கு தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களோட டின்னரை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.